Hello guys, welcome to all. After a very long gap ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். First of all, I apologize for the long gap because I have been going through some personal issues and mental trauma. அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோஸ் பண்ணாமல் இருந்தேன். பட் இப்போ நான் வீடியோ பண்ணணும்னு நான் நினச்சதுக்கான ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், ரொம்ப எதிர்பார்த்த மூவி ஒன்று நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்டில் நான் சொல்கிறேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட்டில் நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு மூவி தக் லைஃப். என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன். அது என்னை எப்படிலாம் ஏமாத்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நான் இதில் பேச போகிறேன். ஸோ விதவுட் வேஸ்டிங் எனி டைம், வெல்கம் டு வீலாக்ஸ். சாரி, ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு டச் விட்டு போச்சு. ஸோ வெல்கம் டு எல்எம் வீலாக்ஸ். நீங்கள் பார்க்க போகிறது தக் லைஃப், அதோட ரிவ்யூ. ஸோ எப்படி நான் இந்த ரிவ்யூக்கு லேட்டாக வந்திருக்கணும், அதே மாதிரி தான் நான் படத்துக்கு போகும்போது டிலேவாக தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம், பிகாஸ் ஆஃப் த பெங்களூர் டிராஃபிக் அண்ட் பெங்களூர் ரெயின். லேட்டாக நான் உள்ளே போகும்போதே அந்த நியூஸ் பேப்பர்காரர், அதாவது அமரனோட அப்பா இறந்து போய் அமரனை தூக்கிக்கிட்டு கமல் வெளியே வந்தார். அங்கேருந்து தான் நான் மூவிக்குள்ளே போனேன். ஸோ மூவிக்குள்ளே போன உடனே எனக்கு அது ஒரு ஓகே ஸ்டார்ட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அவரை காப்பாற்றி கொண்டு போய் அவரை வளர்த்து சிம்புவோட இன்ட்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. லெட் மீ டாக் அபவுட் த பாசிட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட். எனக்கு அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அந்த கலர் டோனிங்காக இருக்கட்டும், அமரன் வரும்போது அந்த ஒரு கலர் டோனிங்கு, நம்ம ரங்கராய சக்திவேல் வரும்போது ஒரு கலர் டோனிங்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க வச்சுருந்த அந்த கலர் பேலட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷ்னல் சினிமேட்டிக் வியூவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் அதுக்கடுத்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, டீசர் அண்ட் ட்ரெய்லர் வந்தப்போ அது ரொம்ப பெரிய பாசிட்டிவாக இருந்துச்சு. அந்த படத்துக்கான ஒரு ஹைப் கொடுத்தது டீசர் ஒரு ஹைப் கொடுத்தது, ட்ரெய்லர் நான் ஹைப் கொடுத்ததுன்னு சொல்ல மாட்டேன். ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு கைண்ட் ஆஃப் இட்ஸ் அ கேங்ஸ்டர் மூவி அலாங் வித் சென்டிமெண்ட் பீன் திணிக்கப்பட்டுருச்சு. சென்டிமெண்ட் அந்த இதில் ஃபாதர் அண்ட் சன்னோட சென்டிமெண்ட் திணிக்கப்பட்டு அது ஒரு ஃபேஸ் ஆஃபாக அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாட் தான் அவங்க கொடுத்துருந்தது. இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. பட் அந்த பிளாட்டை அவங்க படத்தில் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போதோ, இல்லை என் கூட படம் பார்த்து என்னோடய ஒய்ஃபோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போதோ, அது ஃபுல்ஃபில் ஆகலை அந்த இடத்துல. டு த வர்ஸ்ட் நான் படத்துக்கு போகும்போது எப்படி நினச்சிட்டு போனதுன்னா, அட்லீஸ்ட் டு த மினிமம் ஆஃப் செக்கச்சிவந்த வானம், அதுவே என்னோடய கேட்டகரியில் ஒஸ்ட்டுங்கிற அந்த கேட்டகரியோட பிலோ ஆவரேஜில் தான் நின்றுக்கிட்டு இருந்தது. அட்லீஸ்ட் அது மாதிரியாவது ஒரு படம் டெலிவர் ஆகிடும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு போனேன். பட் நான் போய் படத்தில் உட்கார்ந்தப்போ எனக்கு அந்த படம் கொடுத்த ஒரு மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. ஆக்சுவலாக மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பார்க்குறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபே ரொம்ப மிட்டாக அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு கேங்ஸ்டர் மூவிஸ்க்கான ஒரு ஹைப்போ எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்பேர் பண்ணணும்னா, செக்கச்சிவந்த வானம்ல எடுத்த உடனே அங்கே பிரகாஷ் ராஜ் அவங்க அந்த பாம் பிளாஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பாம் பிளாஸ்ட் பண்ண உடனே அந்த இடத்துல ஒரு சேர்ஸ் நடந்து அவங்களோட பசங்களோட இன்ட்ரோ ஒவ்வொன்றுமே நல்லா இருக்கும். எத்திக்கு ஒரு இன்ட்ரோ தனியாக இருக்கும், அருண் விஜய்க்கு ஒரு தியாகுக்கு ஒரு இன்ட்ரோ தனியாக இருக்கும், அரவிந்த் சாமிக்கு ஒரு இன்ட்ரோ தனியாக இருக்கும். சாரி, எனக்கு அரவிந்த் சாமியோட நேம் ஞாபகம் இல்லை. அரவிந்த் சாமிக்கு ஒரு இன்ட்ரோ இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரோ வந்திருக்கும். அந்த இன்ட்ரோவே ஒரு ஹைப் கொடுத்துருக்கும் அவங்களோட கேரக்டருக்கு. அந்த ஹைப்பை அந்த படம் கொண்டுருச்சு செகண்ட் ஹாஃபில். அதனால தான் அந்த படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல பெருசாக. பட் இங்கே அமரனோட இன்ட்ரோக்கு அப்புறம் அப்படியே இப்படி மேலே ஏறின கிராஃப் அப்படியே கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகி ஒரு ஃப்ளாட் லைன் போயிடுச்சு. ஃப்ளாட் லைன் போயிடுச்சுனா என்ன அர்த்தம், நம்மளுக்கு படம் டெட்டாக தான் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது நடுவில் தேவையில்லாமல் ஒரு கேரக்டர், இந்த படத்துக்கே தேவையில்லாத ஒரு கேரக்டரை நான் பார்த்தது த்ரிஷாவோட கேரக்டர் மட்டும்தான். மேடம், ஐ ஆம் யுவர் ஒன்லி ஆடம். படம் சரி கேங்ஸ்டரோட அந்த ஃபேஸ் ஃப்ளிக்கில் அப்படியே போகும்னு பார்த்தா இல்லை, நடுவில் இந்த த்ரிஷாவோட கேரக்டர் உள்ளே கொண்டு சம்மந்தமே இல்லாமல் அங்கே ஒரு இது கொடுத்து அந்த த்ரிஷாவோட கேரக்டர் அபிராமிக்கு தெரிய வந்தோடனே அதை சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு
எனக்கு எதுவும் சரியா படல. நீங்க இப்ப போக வேண்டாம். குழப்பி அடித்து வச்சுருந்தாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது நான் வந்து மணிரத்னமோட ஃபிலிமோகிராஃபிக் நான் ரொம்ப பெரிய ஃபேன். எப்போ வரைக்கும்னா செக்கச்சவந்த வானத்துக்கு முன்னாடி வரைக்கும். அங்கேருந்தே அவரோட ஃபிலிமோகிராஃபிக் கிராஃபிக்லேயே போட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. பொன்னியின் செல்வன் 1 and 2லாம் என்னால் வந்து உட்காரவே முடியல. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ ஹேவ் டு சே பொன்னியின் செல்வன் 2 நான் தேட்டர் கூட போகிறதுக்கு விருப்பப்படாமல் நான் தேட்டருக்கு போகாமல் நான் வந்து ப்ரைமில் படத்தை ஓட்டி தான் பார்த்தேன். என்னால் பார்க்க முடியல உட்காந்து, அந்தளவுக்கு இருந்தது. ஐ வாஸ் வெரி வெரி டிசப்பாயிண்டட் வித் தட் மூவிஸ் அவுட்புட். செகண்ட் ஆஃப் அதுக்கும் மேலே. அதாவது இந்த படத்தோட பிளாட் என்ன, ஒரு ஃபாதர் அண்ட் சன், ஒரு வளர்ப்பு மகன் அவனோட அப்பாவை கொன்னது இப்போ வளர்ப்பு அப்பாவாக இருக்கவங்க தான் அப்படின்னு தெரிய வரும்போது அந்த இடத்துல உருவாகிற ஒரு கிளாஷ் தான். அதுக்கு வந்து நடுவில் இருந்த ஒரு ரங்கராய சக்திவேல் கூட இருந்தவங்களே காரணம் அப்படிங்கிறது தெரிய வந்து இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பார்த்துக்குவான். அமரம் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? ரங்கராய சக்திவேல் அவங்களெல்லாம் கொன்னுட்டு கடைசியாக வந்து சிம்புட்ட வந்து பேசும்போது தான் அவருக்கு காரணமே தெரியும். இவங்க 2 பேருக்குள்ள நடுவில் ஏன் கிளாஷ் வந்துச்சுன்ட்டு. சிம்பு சொன்னோடனே அட முட்டாப்பையம் அவனே அப்படின்னு கேட்பாரு. இந்த கேள்வியை நீங்கள் வந்து முதைய அவரை உட்கார வச்சு கேட்டிருந்துருக்கணும். எங்கே நேபாளில் உங்கள் கழுத்தை பிடிச்சிட்டு பக்கத்தில் வந்து நின்னார் தெரியுமா? இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. அங்கேயே நீங்கள் கேட்டுக்கணும், எதுக்குடா என்னை கொல்ல ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு. அவர் அப்போவே சொல்லியிருப்பார். சொல்லியிருந்தால் நீங்களும் சொல்லியிருந்திருக்கலாம். சொல்லியிருந்தால் படத்தை அங்கேயே முடிச்சுட்டு ஆடியன்ஸாவது தப்பிச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்திருப்போம். ஆனால் நீங்கள் அங்கேயும் முடிக்காமல் இங்கேயும் முடிக்காமல் எங்களை வந்து உள்ளே வந்து ஒரு 2.5 மணி நேரம் படமும் 2.5 மணி நேரம் படமும் தான் சொல்லி கூப்பிட்டு போனீங்க. ஆனால் எங்களுக்கு அந்த படம் லிட்ரலி 4 hours 5 hours அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. தெரியாதனமா நான் நைட் ஷோ வர போயிட்டேன். என்னால் தாங்க முடியல. மணி தாத்தா ஏன் இப்படி பண்ணீங்க? பாசிட்டிவ்னு நான் சொன்னது அந்த பாயிண்ட் மட்டும் தான், சினிமாட்டோகிராஃபிக்கிற பாயிண்ட் மட்டும் தான் பாசிட்டிவ் இருக்குது. ஏன்னா இவன் பாசிட்டிவ்னு சொல்லி நெகட்டிவ்னு சொல்லாமே நெகட்டிவ் சொல்லியிருக்கானேன்னு நினைக்காதீங்க. சினிமாட்டோகிராஃபி தவிர வேறு எதுவுமே பாசிட்டிவ் இல்லை எனக்கு படத்தில். இந்த படத்தில் இன்னொரு பாசிட்டிவாக இருந்தது ஒன்று தான், சிம்புவோட கெட்டப்பு. ஓகே, லாங் ஹேரில் அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொண்டு வந்தீங்க தெரியுமா? த்ரிஷாவை வந்து ஒரு பாயிண்டை வச்சு 2 பேரும் சண்டை போடுறாங்கன்ட்டு. மேடம், ஐ ஆம் யுவர் ஒன்லி அடம். அதெல்லாம் எந்த யூனிவர்ஸ்லையுமே ஒத்துக்க மாட்டாங்க மணி தாத்தா. நீங்கள் பண்ணியிருக்க வேலை அப்படி. நீங்கள் எப்பேற்பட்ட ஃபிலிம் மேக்கர், அலைப்பாயுதே, ஆயுத எழுத்து, உங்கள் படத்தில் ரொம்ப பெருசாக பேசக்கூடிய படங்கள் இதெல்லாம். நாயகன் எங்கே இருக்குது? அது எங்கே இருக்குது? கமல் சார் சொன்னார், நீங்கள் இந்த படம் வந்தோடனே நாயகனை இன்னொரு நாயகன் பார்ப்பீங்க, நாயகனை மறந்துடுவீங்கன்ட்டு. சத்தியமாக நான் நாயகனை மறக்க மாட்டேன். நாயகன் இஸ் அ கல்ட் கிளாசிக் ஃபார் மீ. நாயகன் அப்பேற்பட்ட ஒரு படம், கல்ட் கிளாசிக்கு. தளபதி, ஐயோ தலையில் அடிச்சுக்க வைக்கிறீங்களே தாத்தா. தளபதி எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தீங்களே, ஏன் எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? இதில் ஜோஜு ஜார்ஜ் நாம தான் கையில் எடுத்துக்கணும். அவருக்கு 2 சீன் மாசாக கொடுத்து நீங்கள் ஒத்துக்கிறேன். அந்த கன் ஹேண்டில் பண்ணுற விதம் நல்லா இருந்துச்சு அவருக்கு. அந்த 2 சீன், ஒன்று ரெட் ஃபோர்ட் முன்னாடி, இன்னொன்று வந்து செகண்ட் ஹாஃபில் கமலஹாசனை வந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இது பண்ணும்போதும் 2 சீனும் மாசாக கொடுத்துருந்தீங்க. ஆனால் அந்த ஆள் எப்பேற்பட்ட ஆக்டர் தெரியுமா? மலையாளத்தில் அந்த ஆளை வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்க தான் மலையாளத்தில் டாப்பில் இருக்க ஆக்டர்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம இதில் வந்து சப்பையாக ரோல்ஸ் கொடுத்து டிசப்பாயின்ட் பண்ணுறீங்க. Do you guys seriously think that a star crew அதை கொடுத்துட்டா போதும், படம் எப்பேற்பட்ட குப்பையாக இருந்தாலும் அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் சாப்பிட்ருவாங்கன்ட்டு? இது எப்படி தெரியுமா? நீங்கள் படத்தில் வச்சு ஒரு டைலாக் மாதிரி தான் இருக்குது. இலை ஃபுல்லாக நல்லா சாப்பாடை வச்சுட்டு இலையோரத்தில் ஒரு அப்பி விட்டு போயிடுவான்னு சொல்லுவீங்க. சொல்லி வச்சுருந்தீங்க, நீங்கள் தான் வச்சுருந்தீங்க டைலாக். அது நீங்களே பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கமலஹாசன் கிட்ட வந்து ஐபேடில் 400 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. அதில் பெஸ்ட்டு ஸ்கிரிப்டை தான் எடுத்து நீங்கள் பண்ணதாக சொன்னீங்க. இதுதான் பெஸ்ட்டு ஸ்கிரிப்ட்னா அப்போ அவர்கிட்ட இருக்க மீதி 399 ஸ்கிரிப்ட்ஸும் எப்படி இருக்கும்? தயவு செஞ்சு அந்த ஐபேடை கொண்டு போய் எங்கேயாவது மண்ணுக்குள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடிடுமாமேன்னு மூடிட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு இன்னொரு தடவை நீங்கள் படம் எடுக்கணும்னு யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு காமன் ஆடியன்ஸை மனசில் வச்சு எடுங்க. நீங்கள் படம் இருக்கிறவங்கலாம் 1008 கேஷ் அண்ட் க்ரூ வச்சு நிறையா பேர் கஷ்டப்படுறீங்க, ஒத்துக்கிறேன். நாங்கள் மரத்துலேருந்து காசை பிடிங்கிட்டு வந்து இந்தாங்க டிக்கெட்டுக்கு காசுன்னு சொல்லிட்டு உள்ளே வரல. நாங்களும் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை தான் எடுத்து கொண்டு வந்து டிக்கெட்டுக்கு காசாக கொடுத்து உள்ளே வரோம். எதுக்கு? அந்த ஒரு 3 மணி நேரம் நாங்கள் டென்ஷன் ஃப்ரீயாக நாங்கள் ஒரு என்டர்டெய்னிங்காக மூவி பார்க்கணும்னு சொல்லிட்டு தான். அந்த மாதிரி ஒரு மூவி கொடுங்க தயவு செஞ்சு. எல்லா டேரக்டர்ஸும் சொல்கிறேன், மணி தாத்தாக்கு மட்டும் இல்லை, ஐ எம் ரெக்வஸ்டிங் ஆல் தி தமிழ் டேரக்டர்ஸ். தயவு செஞ்சு இனிமேலாவது நல்ல படங்கள் கொடுங்க. என்னால் முடியலை. இதை ரோஸ்ட் வீடியோன்னு எடுத்துக்கிறதா இல்லை நான் ரிவ்யூன்னு எடுத்துக்கிறதா?
இப்போ பார்க்குற அந்த 30-40 பேர் இது என்ன வீடியோன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா என் மனசில் இருக்க ஆதங்கத்தெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த படத்தில் த்ரிஷாவை பிளாட்டாக வச்சதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் பிளாட் அந்த இடத்துல கொடுத்துருக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோளுங்க. கோர் பிளாட் ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்கலாமே. அவங்க அப்பாவை கொண்டு தான் கோர் பிளாட்டாக இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் த்ரிஷாவை வந்து இந்திரா சந்திராவை தேடி போன இடத்துல தானே நீங்கள் கிடச்சா, அப்போ நீ எனக்கு தானே சொந்தம், உனைய எப்படி அவர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமான டைலாகாக இருக்கா? அதை விடுங்க. அடுத்து நம்ம ஜிங்குச்சாம் பாட்டில் நடுவில் த்ரிஷா வந்து மங்கை மேலே உனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு கேட்டோன்னே, ஷீ இஸ் நாட் மை டைப்பு, ஆனால் அவள் எனக்கு தங்க. இல்லை எனக்கு புரியலை. ஒன்று இந்த டைலாக் வை, இல்லை இந்த டைலாக் வை, அதனை ரெண்டையும் சேர்த்து வைக்கிற. இது கேட்க நாராசமாக இருக்கியா? இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் நல்ல ஒரு படத்துக்கு வாங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில் லூப் ஹோல்ஸ் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் லூப் ஹோல்ஸ் இருந்தும் மக்கள் அதை ரசிச்சாங்க. இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. பெங்களூரில் நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் தேட்டர்ஸில் இருக்குது. அப்படி கொடுங்க படம். நாங்கள் போய் 2 மணி நேரம் என் ஒய்ஃப் அன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ நாள் இல்லை அப்படின்ட்டு. அவ்வளோ என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் கொடுங்க எங்களுக்கு. நாங்கள் அதுதான் எதிர்பார்க்குறோம். ஏன் இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் ஒரு 2-3 படம் கழிச்சு லோகேஷோட டைரக்ஷன் டைப்பே சேச்சுரேட் ஆகலாம். நீங்கள் இப்போ கொடுத்த படத்தில் எங்களுக்கு எதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கீங்க? ஒன்றுமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லையே. கதையோட மெயின் கோர் பாயிண்ட்டே இல்லைங்கும் போது நாங்கள் எப்படி அந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற முடியும்? குட் பேட் அக்லி ஒரு 2.5 hours லாங் ரீல்ஸ் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ரெஃபரன்ஸு ரீல்ஸு எல்லாம் கோட்டும் அதே மாதிரி தான், லாங் ரீல்ஸ் மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிற முடியல அவ்வளோ ஈஸியாக. தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி படங்களாக எடுங்க. இதுதான் பெரிய டேரக்டர்ஸ்க்கு நான் கேட்டுக்கிறது, பெரிய ஆக்டர்ஸ்க்கு நான் கேட்டுக்கிறதுமே. தயவு செஞ்சு கதை கேட்கும் போது எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா ஆடியன்ஸாலன்னு கொஞ்சம் பார்த்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை ஓகே பண்ணி நடிங்க. பிகாஸ் நீங்கள் எப்படி சம்பளம் வாங்குறீங்களோ அதே மாதிரி நாங்களும் சம்பளம் வாங்குறோம். அந்த சம்பளத்தை தான் கொண்டு வந்து உங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறோம். சம்பளம் கொடுக்குற எங்களுக்கு கொஞ்சமாவது நன்றிக்கடனோட படம் எடுங்க ஐயா, நீங்களும் நன்றிக்கடனோட படம் நடிங்க ஐயா. அப்படி என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த ரிவ்யூவை க்ளோஸ் செய்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் லாகூத்.